ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி டாபிக் தான். எல்லாருமே ரெகுலராக கேட்குறீங்க, அதாவது இயர்லி ப்ரெக்னென்சியில் இளநீர் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. குடிக்கலாம், பட் லிமிட்டடாக குடிக்கணும். முடிஞ்சளவு குடிக்காமல் இருக்கிறது பெட்டர்னு படுது. இது எதனால் நான் உங்ககிட்ட இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்றத வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயர்லி ப்ரெக்னென்சி பீரியடில் வந்து இளநீர் குடிக்கலாமா அப்படின்னா குடிக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம ஆரம்ப கர்ப்ப காலத்தில் வந்து நம்ம உடம்பு வந்து டக்குன்னு தொப்புள்ள விளக்கெண்ணெய் வைக்கும் பொழுதோ இல்லை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுதோ, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இளநீர் குடிக்கும் பொழுதோ டக்குன்னு சூடு தணிஞ்சு ப்ளீடிங் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இயர்லி ப்ரெக்னென்சி பீரியடில் பார்த்திங்கன்னா நீங்கள் இளநீர் குடிக்கக்கூடாது. சரி, எப்போ குடிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னா ஒரு 2 monthsக்கு மேலே, 2.5 monthக்கு மேலே இளநீர் குடிக்கலாம். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன இளநியாக ஒரு இளநீர் குடிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இளநீ. அதே போல் வந்து நம்ம ப்ரெக்னென்சி பீரியடில் அடிக்கடி வந்து யூரின் வந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே வந்து நம்மளுக்கு உடம்புல ரொம்ப ஹீட் ஆகிடும், நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட்டே இருக்காது. ஸோ இதுக்காக வந்து இளநீ குடிங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது குடிக்கலாம், ஆனால் ஆரம்ப கர்ப்ப காலத்தில் குடிக்கிறத தவிர்க்கிறது பெஸ்ட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 35 days 5 days மிஸ் ஆகிருந்திருக்கு. அப்புறம் லைட் ப்ளீடிங் ஆகிருக்கு. சரின்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. கிட்லலாம் செக் பண்ணவே இல்லை, ப்ரெக்னென்சியாக என்னன்னே தெரியல. சரின்ட்டு அவங்க போயிட்டு வந்து கிட்டில் செக் பண்ணியிருக்காங்க. கிட்டில் செக் பண்ணுறப்ப வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு, ஆனால் ப்ளீடிங் ஆகிருக்கு. அப்புறம் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஃபுட்டோடு சேர்த்து இளநீ குடித்தேன், நல்லதுன்னு சொன்னாங்க எங்கள் மதரின்லா, அதனால் வந்து நான் இளநீ குடித்தேன் அப்படின்ட்டுருக்காங்க. இளநீ குடிக்கக்கூடாதுமா, டக்குன்னு சூட்டை தணிச்சு உங்களுக்கு ப்ளீடிங் கிளப்பி விட்ரும், சூட்டை கிளப்பி விட்ரும் அப்படின்னு சொல்லி டாக்டரை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அதனால தான் நம்ம வந்து இயர்லி ப்ரெக்னென்சி பீரியடில் ஆயில் பாத்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறோம். சரி, எதனால் ஆயில் பாத் பண்ணால் நம்ம பாடி கூலிங் ஆகும். ஸோ ஆனால் நம்ம நல்லது தானே, ஆனால் ஏன் ஆயில் பாத் பண்ண வேணாங்கிறோம். பிகாஸ் ஆயில் பாத் பண்ணுறப்ப நம்ம உடம்புல உள்ள உஷ்ணம்லாம் இறங்கி டக்குன்னு வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பீரியட்ஸும் வந்து ஒன் ஆஃப் த ஹீட்டு தான். அது சரியாக வரலன்னா கூட நம்மளுக்கு வெயிட் போடும், பாடி ஹீட் ஆகும். ஸோ அதனால் கூட வந்து நீங்கள் வந்து இளநீ, ஆயில் பாத்து, தொப்புளில் விளக்கெண்ணெய் வைக்கிறது, விளக்கெண்ணெய் தலையில் உச்சி மண்டையில் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஃபைனலாக வந்து இளநீ ஆரம்ப கர்ப்ப காலத்தில் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதுன்னா குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிச்சிட்டிங்க, இனிமேல் சாமி மேலே பாரத்தை போட்டுங்க, ஒன்றும் ஆகாது, ரொம்ப அது அஃபெக்ட் பண்ணாது. அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, விளக்கெண்ணெய் வைக்கிறத விட இது வந்து இளநீ வந்து அஃபெக்ட் பண்ணாது. இருந்தாலும் நம்ம குடித்ததுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ண நெகட்டிவாகவே நடக்கும். ஸோ ஒன்ஸ் குடிச்சிட்டிங்கன்னா விட்டுருங்க, இனிமேல் குடிக்காமல் பார்த்துக்கோங்க. குடிக்கலான்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் குடிக்க வேண்டாம். ஒரு 2 months 2.5 month கழித்து நீங்கள் இளநீ தாராளமாக குடிக்கலாம். அதுவும் சின்ன இளநியாக ஒரு இளநீ டெய்லி ஒவ்வொன்றும் எடுத்துக்கோங்க. நார்மல் உமன்ஸு ஜென்ஸு எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு 2 இளநீ கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. பட் ப்ரெக்னென்சி உமனுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு சின்ன இளநீ எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அதுவும் 2 months ஆஃப்டர் எடுத்துக்கிட்டால் இன்னும் பெஸ்ட்டு. பை ஃப்ரெண்ட்ஸ்.